தனது மகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்து பாதி தூரம் கூட கடக்கவில்லை. அரசு பேருந்துக்கு அடியில் சிக்கி அடுத்த நொடியிலேயே மாணவி உயிரிழக்க தகவல் அறிந்து ஓடி வந்த தாய் தரையில் உருண்டு புரண்டு கண்ணீர் வடித்தது காண்போரையும் கலங்க வைத்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் மேல இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகள் அஸ்வினி திருவாரூரில் உள்ள வேலுடையார் தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். தனது கிராமத்தில் பேருந்து வசதி இல்லாததால் குறுக்கத்தி பகுதி வரை ஸ்கூட்டியில் வந்து அங்குள்ள ஒரு வீட்டில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து பேருந்தில் நாள்தோறும் பள்ளிக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் தனது பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் சித்தப்பா மகன் அபினேஷை பின்னால் அமர வைத்துக் கொண்டு ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தார் மாணவி அஸ்வினி. பைபாஸ் சாலையோரம் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த நிலையில் நாகர்கோவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்த அரசு SCTC பேருந்து ஸ்கூட்டி மீது மோதியது. லாரி நின்று கொண்டிருந்ததால் பேருந்து வந்தது மாணவிக்கு தெரியவில்லை என கூறப்படும் நிலையில் ஸ்கூட்டியோடு பேருந்தின் அடியில் சிக்கிய மாணவியின் தலை மற்றும் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்தார். இந்த விபத்தின் போது தூக்கி வீசப்பட்ட சிறுவன் அபினேஷ் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த உறவினர்கள் கத்தி கதறி கண்ணீர் சிந்தினர். தனது பேத்தியை இழந்த துக்கத்தில் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து மாணவியின் தாத்தா ஒருபுறம் கண்ணீர் வடிக்க, வகுப்பிலேயே முதல் மார்க் எடுப்பது என் மகள்தான் என மாணவியின் முகத்தை தொட்டு தடவி தாய் கண்ணீர் சிந்தினார். இதனிடையே குறுக்கத்தி பைபாஸ் சாலையில் தொடர் விபத்துகள் நடைபெறுவதாகவும் சாலைகளில் பேரிகார்டுகள் இல்லாததே விபத்துக்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டி திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனுமதி இல்லாத சாலையிலே வாகனத்தை இயக்கியார் ஓட்டுநரை கண்டிக்கின்றோம். இப்ப ஈசிஆர் சாலை புதுசாக போடப்பட்டிருக்கு. அது இன்னும் அந்த சாலை இன்னும் திருப்பிழாவே அறிவிக்கல. அரசாங்கம் அந்த ரோடை திறக்கல. அதுல இரவு வேளையில அரசாங்க பஸ் அத்துமீறி ஒரு உயிர் தேவையில்லாத பழியாகிவிட்டது. இலுப்பூர் செருநல்லூர் ஊராட்சிகளுக்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் மாணவர்கள் குறுக்கத்தி வரை நடந்து வரவேண்டிய கட்டாயம் உள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் பள்ளி நேரத்தில் பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கியமான கோரிக்கை பஸ் வசதி. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணமே பஸ் இல்லாத ஒரு கோரிக்கை தான். கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் நடந்தே வருது பிள்ளைங்க. அது இந்த மாதிரி வேலைக்கு போகிற மக்கள் பஸ்ஸில் பைக்குகள் அடிச்சு கொண்டு போய் வராங்க. இதில் சில தவறுகள் நடக்குது. ஒரு சாதாரண அப்பா உயிர் போனால் அது கைவிட இந்த மாதிரி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் இதுக்கான ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் முடிவு பண்ணல, எங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இதை விட மேல்படியாக பெரிய போராட்டம் வெடிக்கும். நோட்டீஸ் எல்லாம் வெடிக்குன்னு சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.